ரொம்ப அதிர்ச்சி, அதிகமாக பேச முடியல. நான் நம்பவே முடியல. இதுக்கு முன்னால் அவர் எந்த சூழ்நிலையும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனதில்லை. ஒரு 10 நாட்களாகவே பூர்ணிமா ஜெயராம் மேடம் கூடவே வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2 நாளாக கொஞ்சம் கைத்தாங்களாக அவரை கூப்பிட்டு வந்தாங்க. அவரால் வேகமாக நடக்க முடியல. திருமணமாகி பல ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய மகன் சாந்தனுடைய மனைவி கீகி இப்போ கர்ப்பமாக இருக்குது. அந்த பேரனை பார்க்காம போயிட்டாருங்கிற கவலை தான். பாரதி ராஜாவுக்கு கொஞ்சம் கிரியேஷன் கம்மி, படைப்புத்திறன் கம்மி. அவர் எழுதின படங்களுக்கு பூரா கதை வேற ஆளாக தான் இருக்கும். பாக்கியராஜ் வசனமாக இருக்கும். பாக்கியராஜுடைய தனித்திறமையை அடையாளம் கண்டுக்கிட்டாரு பாரதி ராஜா. நிறைய பேர் சொல்லுவாங்க இயக்குனர் பாலச்சந்தர், இயக்குனர் சீக்கிரம் பாரதி ராஜா தான் அதிகமான நடிகளை அறிமுகப்படுத்தார். உண்மையிலே அதிகமான நடிகளை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா பாக்கியராஜ் சார். ஏன் எம்ஜிஆர் தன்னுடைய கலை உலக வாரிசு பாக்கியராஜ்னு சொன்னார்னா, எம்ஜிஆருக்கும் அதிகமாக நடிக்கிறது இயல்பாக நடிப்பார். அவ்வளோ இது அப்படியே பாக்கியராஜ் சார் இருந்து. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாக்கியராஜ் அவர்கள் இல்ல. எழுத்தாளர், தயாரிப்பாளர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு பல திறமைகளை கொண்டவர். இப்போ திரை உலகமே சோகத்துல ஆழ்ந்திருக்கு. பாக்யராஜ் அவர்களை குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பயில்வான் ஐயா நம்ம கூட இருக்காரு. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். உங்களுடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யராஜ் அவர்கள் இறந்திருக்காரு. இந்த விஷயம் கேட்கும்போது எப்படி இருக்கு? காலையில் ஒரு யூடியூப் சேனல் நண்பர் தான் ஃபோன் பண்ணார். கவலைக்கிடமாக இருக்கார் சார்னு சொன்னாங்க. அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு 5 நிமிஷம் கழித்து அவரே ஃபோன் பண்ணார், சார் அவர் தவறிட்டார்னு. ஏன்னா உடனே வயிற்றால போயிடுச்சு. ரொம்ப அதிர்ச்சி, அதிகமாக பேச முடியல. நான் நம்பவே முடியல. ஏன்னா இதுக்கு முன்னால் அவர் எந்த சூழ்நிலையும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனதில்லை. அவர் போய்ப்பவராக இருந்தாலும் சரி, குடிப்பவராக இருந்தாலும் சரி, அவரை நோய் அண்டியதில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் முந்தா நாள் குஷ்பு மகா கல்யாணத்துக்கு போயிருக்காரு. சந்தோஷமாக எல்லாத்திலையும் பேசியிருக்காரு. இதுக்கு ஆதாரம் சுஹாசினி சொன்னாங்க. எல்லாத்தையும் நல்லா பேசிகிட்டு இருந்தார், கலகலம் பேசிகிட்டு இருந்தார். எப்போவுமே பாக்யராஜ் சார் இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்கும். அதேமாதிரி இன்றைக்கி காலையில் நடைப்பயிற்சி மேற்கொண்டிருக்காரு. வாக்கிங் போகிற நண்பர்களும் அவரை பார்த்துருக்காங்க. 2 பேர் பேட்டி கொடுத்ததை நான் பார்த்தேன். ஆனால் அவங்க சொன்ன முக்கியமான தகவல் என்னென்னா, ஒரு 10 நாட்களாகவே பூர்ணிமா ஜெயராம் மேடம் கூடவே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 10 அடி பின்னால் வருவாங்க, இல்லாட்டி 10 அடி முன்னாடி போவாங்க. இப்போ 2 நாளாக கொஞ்சம் கைத்தாங்களாக அவரை கூப்பிட்டு வந்தாங்க. அவரால் வேகமாக நடக்க முடியல அப்படின்னு இருக்கிற தகவலை சொன்னாங்க. அப்போ எனக்கு ஷாக்காக இருந்தது. நடைப்பயிற்சி மேற்கொண்டு வந்து உட்கார்ந்துருக்காரு சோஃபாவில், அப்படியே தலை சாஞ்சிருச்சு. உடனே அவசரமாக அப்போலா ஆஸ்பத்திரியை கொண்டு போயிருக்காங்க. அப்போ தான் கவலைக்கிடங்கிற செய்தி இருந்தது. அதுக்கப்புறம் தான் காலமனாருங்கிற செய்தி வந்துச்சு. எல்லோரையும் சிரிக்க வைத்த, சிந்திக்க வைத்த பாக்யராஜ் சார் சந்தோஷமாக தான் போயிருக்கார். சந்தோஷமானா எந்தவித வலி வேதனை இல்லை, ஆஸ்பத்திரியில் அட்மிட் இல்லை. அவர் நினைத்த மாத்திரத்தில் அவருடைய உயிர் பிரிந்து விட்டது. 73 வயசாச்சு. என்ன எனக்கு ஒரே ஒரு குறைன்னா, நீண்ட இடைவெளிக்கு பிறகு, திருமணமாகி பல ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய மகன் சாந்தனுடைய மனைவி கீகி இப்போ கர்ப்பமாக இருக்கார். அந்த பேரனை பார்க்காம போயிட்டாருங்கிற கவலை தான். ஆனால் எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை என்னென்னா, பாக்யராஜ் சார் சாந்தனுவுக்கு மகனாக பிறப்பார். கண்டிப்பாக சார். நீங்கள் சொன்னது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. இன்னொரு சமயம் அவர் வீட்டில் ஒரு நல்லது நடக்குதுன்ற சமயத்தில் அவர் கூட இல்லைன்றது ரொம்ப வருத்தம் தான். பாக்யராஜ் அவர்கள் திரைப்பயணத்தோட என்ட்ரி பற்றி சொல்லுங்கள் சார். என்ட்ரி அவர் ஆரம்பத்தில் கோவை ராஜா என்று அழைக்கப்பட்டார். கோயம்புத்தூர் சண்முகா தியேட்டரில் மேல் தளம் சினிமா தியேட்டரு, கீழே அண்டர் கிரவுண்ட் நாடக பிரியர்களுக்காக ஒரு 500 பேர் 300 பேர் இருக்கக்கூடிய தியேட்டரு. அதில் கோவை ராஜாங்கிற பேரில் பாக்யராஜ் நாடகங்கள் நடத்தி வந்தார்.
இது எனக்கு எப்படி தெரியும்னு சொன்னால், நான் அப்போ கோயம்புத்தூர் தினத்தந்தியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதே சமயத்தில் ஆர் சுந்தரராஜனும் அங்கே நாடகங்கள் போட்டுட்டு இருந்தார். 2 பேரும் நல்ல நண்பர்கள். 2 பேருமே கிரியேட்டர்ஸ். அதாவது ஆரம்பத்தில் கதாநாயகனாகவும் இயக்குனராகவும் பரிமளித்தார் பாக்யராஜ் சார். ஆரம்பத்தில் பல நடிகர்களை உற்சாகப்படுத்தியவர் ஆர் சுந்தரராஜன். அவருடைய படங்களுக்கு பாடல் இசையமைக்கும் மட்டும் கொஞ்சம் இளையராஜா சுறுசுறுப்பாக இருப்பார். ஏன்னா எல்லா சிவாஜி கணேசனுடைய பாடல்களுடைய மட்டும் அவருக்கு தெரியும். அதனால் அவருடைய பாடல்கள் எல்லாமே ஹிட் ஆச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முன்னுக்கு முதல்ல வந்தவர் பாக்யராஜ் சார், 2வது வந்தவர் சுந்தரராஜன் சார். 2 பேரும் இணைந்து பயணிக்கவில்லை சினிமாவில், அவ்வளோதான். மற்றபடி அவர் இங்கே வந்ததுக்கப்புறம் பாக்யராஜ் சார் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக சேர்கிறார். உதவி இயக்குனராக சேர்ந்து அசோசியேட் டைரக்டராக மாறுறாரு. அது காரணம் என்னென்னா, பாரதி ராஜாவுக்கு கொஞ்சம் கிரியேஷன் கம்மி, படைப்புத்திறன் கம்மி. அவர் எழுதின படங்களுக்கு பூரா கதை வேற ஆளாக தான் இருக்கும், பாக்யராஜ் வசனமாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் பாக்யராஜுடைய தனித்திறமையை அடையாளம் கண்டுக்கிட்டார் பாரதி ராஜா. அந்த அடிப்படையில் அவருடைய கிழக்க போகும் ரயிலில் அந்த புதிய வார்ப்புகள் படத்தில் வாத்தியார் கேரக்டருக்கு அப்படியே ஆள் தேடும்போது தான் இவர் வாத்தியார் கேரக்டருக்கு கரெக்டாக இருப்பார்னு சொல்லி அவரை கூப்பிட்டு சொல்கிறார். ராஜா, நீ தான் கதாநாயகன். ஐயா சார், எனக்கு முடியாது, அதில் நான் பார்த்துக்கிறேன் வான்ட்டார். இல்லை, நிறைய படங்களில் பாரதி ராஜா அவர்கள் சின்ன சின்ன ரோல்கள் எல்லாமே பாக்யராஜ் சார் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் ஒரு அடையாளம் காட்டலை. வேறு ஆள் இல்லைனா சரிப்பா நீ இப்போ அதை வேட்டியை கிட்ட வந்துருன்னு சொல்லியிருப்பார். அப்படித்தான். அதுலேயும் ஒரு வருத்தம் என்னென்னா, பாக்யராஜ் சார் படம் முதல் புதிய வார்ப்புகள் வரும்போது அவருடைய தாயார் காலமாயிட்டார். அதனால் பாக்யராஜ் அந்த படத்தில் வசனம் பேசவில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவர் முதல் படத்திலேயே கிழக்கு போர் ரயில் சுதாகர கதாநாயகனை போட்டார். இணை கதாநாயகனாக இவர் வந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த படத்தில் சுமதி என்கிற குழந்தை நட்சத்திர கதாநாயகியாக போட்டார். முதல் படத்திலேயே தான் இயக்கிய படத்தில் கதாநாயகியாக புதுமுகம் போட்டார். அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியவர் அவர் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, இயக்குனர் பாலச்சந்தர், இயக்குனர் சிகரம் பாரதி ராஜா தான் அதிகமான நடிகளை அறிமுகப்படுத்துகிறாருன்னு. ஆனால் உண்மையிலே அதிகமான நடிகளை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா பாக்யராஜ் சார் தான். ஒரு படத்தில் நடிக்கக்கூடிய ஹீரோயின்லாம் அடுத்த படத்தில் எடுக்க மாட்டார். அதெல்லாம் போய் அது தவறான தகவல். கதாநாயகி வேண்டுமானால் ஒரு படத்தில் நடித்தவங்க இன்னொரு படத்தில் நடிக்காமல் இருந்திருப்பாங்க. மற்றபடி அவர் அறிமுகப்படுத்திய காமெடி நடிகள் நான், தங்கவேலு, மண்ணாங்கட்டி, ஜெகன் எல்லாருமே மறுபடியும் இவர் போடத்தான் செஞ்சார். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார். ஒரு பத்திரிகையாளராகவும் இருந்திருக்காரு. பழைய உங்களுடைய இன்டர்வியூலையுமே சொல்லியிருக்கீங்க, அவரோட பத்திரிகைகளில் கிளைமேக்ஸை தவிர மீது எல்லாத்தையுமே பத்திரிகையில் வெளியிட்டாரு. அந்த அளவுக்கு அவருக்கு தில் இருந்தது அப்படின்னு திரைக்கதை. தன்னம்பிக்கை இருந்தது. அதாவது அவர்கள் படித்தாலும் சினிமாவாக அதை வர்றதுக்கு பார்க்குறதுக்கு விரும்புவாங்கங்கிறது நிரூபிச்சர் அவர் தான். இன்றைக்கெல்லாம் பல டைரக்டர்கள் சீக்வன்ஸே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸை சொல்லாதீங்க அப்படிலாம் சொல்கிற டைரக்டர்லாம் இருக்காங்க. அதனால் தன்னம்பிக்கை உடையவர் அவர். அப்படி முதல்ல புரட்சி ஏற்படுத்தினவர் அவர் தான். கடைசி வரைக்கும் திரைக்கதை போட்டுட்டு வசனம் போட்டுட்டு கிளைமேக்ஸ் மட்டும் படம் தியேட்டரில் பார்த்துங்கன்னு சொல்லி விட்டுட்டார். அப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கை உள்ளவர். அதே மாதிரி ஒரு காலத்தில் ஓஹோ எம்ஜிஆர் சிவாஜியோடு நடித்த குலதெய்வ ராஜகோபால் அதுக்கப்புறம் மார்க்கெட் இல்லாமல் வீட்டில் இருந்தார். அவரை கூப்பிட்டு அப்பா கேரக்டர் நடிக்க வச்சவர் பாக்யராஜ் சார். அதே மாதிரி பல 100 மேடை நாடகங்கள் நடித்தவர் கல்லாப்பட்டி சிங்காரம். அவர் 60 வயசுக்கு பிறகு அவரை அப்பாவாக நடிக்க வச்சவர் பாக்யராஜ் சார். இப்படி நிறைய பேருக்கு வாழ்வு கொடுத்தவர் பாக்யராஜ் சார். அதேமாதிரி ராஜேஷை கதாநாயகனை அறிமுகப்படுத்தினவரும் பாக்யராஜ் சார். எம்ஜிஆர் அவர்களோட இதயத்தில் நெருக்கமானவர்னா பாக்யராஜ் சார் தான் சொல்கிறாங்களே சார், அதை பற்றின அனுபவம்? அவருடைய பாக்யராஜ் சாருடைய எல்லா படங்களையும் எம்ஜிஆர் படங்கள் இருக்கும். எம்ஜிஆர் படம் காட்டாமல் அவர்
செய்ய மாட்டார். எம்ஜிஆர் ரசிகங்கிறத பல படங்களில் ப்ரூவ் பண்ணவர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முந்தானம் முடித்து ஓன்னு ஓடிச்சு. ஏன் எம்ஜிஆர் தன்னுடைய கலை உலக வாரிசு பாக்யராஜ்னு சொன்னார்னா, எம்ஜிஆருக்கும் அதிகமாக நடிக்க தெரியாது, இயல்பாக நடிப்பார், அவ்வளோதான். ஆனால் அவருக்கு எடிட்டிங் தெரியும், டைரக்ஷன் தெரியும், எதை ஜனங்க விரும்புகிறாங்கன்னு தெரியும், நல்ல இனிமையான பாடல்களை தேர்ந்தெடுக்க தெரியும். இது அப்படியே பாக்யராஜ் சார்ட்டு இருந்தது. பாக்யராஜ் சாருக்கு நடிக்க தெரியாது. கடைசி வரைக்கும் ஒரு மாடுலேஷன் இல்லாமல் தான் வசனம் பேசினாரோ, அதை ஜனங்க ஏற்றுக்கிட்டாங்க. எப்படி ரஜினி வந்து தங்கிலீஷ் பேசினாரோ அதுமாதிரி பாக்யராஜையும் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த மாதிரி அவர் ஏற்றுக்கிடும் போது தான் சரி, நம்மளை மாதிரியே ஒருத்தர் வந்து நடிக்க திறமை இல்லாமல் மற்ற திறமைகளை வச்சு முன்னுக்கு வந்துட்டுருக்காருன்னு அவர் தன்னுடைய கலை உலக வாரிசுன்னு சொன்னார். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய அண்ணன் மகன் சுகுமார், எம்ஜி சுகுமார் படத்தில் நடித்தார். ஆனால் அவர் எம்ஜி சுகுமார் நடிக்கும்போது புரட்சியாளர் எம்ஜிஆரின் வாரிசு அப்படின்னே போட்டாங்க. அப்போது அதை எதிர்த்து மறுத்து அறிக்கை விட்டார் புரட்சியாளர் எம்ஜிஆர். எனக்கு யாரும் வாரிசு கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்பேற்பட்டவர் பாக்யராஜா தன்னுடைய கலை உலக வாரிசு அப்படின்னு சொன்னார். ரீசெண்டாக மேடைகளில் 50வது வருடம் பாக்யராஜ் அவர்கள் கொண்டாடும் போது கூட ரஜினி அவர்களுக்கு நடிக்கிறதுக்கு நான் கொடுக்குற ரியாக்ஷன் வந்து பாக்யராஜ் அவர்கள் பண்ணி காட்டினது தான் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அவருக்கு நடிப்பு திறமை இருந்தாலும் கூட அந்த இயக்குறதுல அவரோட மாடுலேஷன் சொல்லி கொடுக்குற திறமை அதிகமாக இருக்குன்னு எடுத்துக்கலாங்களா? ஆமாம், அவர் எழுதின வசனத்தை அவர் சொல்ல மாட்டார், அசோசியேட் தான் சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய வசனங்கள் எல்லாம் வந்து பெண்களை ரொம்ப ரீச் பண்ணும். முதலாக எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது அவங்க படங்களை விட அதிக வசூல் பண்ண படங்கள் இவர் படங்களாக இருக்கும். இவர் பேருக்கு தான் கதாநாயகன், கதை தான் கதாநாயகன். அதில் மேக்சிமம் பார்த்திங்கன்னா பாக்யராஜ் சார் படங்களில் முதல் ப்ரிஃபரன்ஸ் முக்கியத்துவம் கதாநாயகி இருக்கும், அதுக்கப்புறம் அம்மா அப்பாவுக்கு இருக்கும், அதுக்கப்புறம் தான் இவருக்கு இருக்கும். அதாவது ஜனங்க எந்த அளவுக்கு தன்னை விரும்புவாங்க, தன்னுடைய காட்சிகளை விரும்புவாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் வருகிற காட்சிகளை விட கதாநாயகிகள் வர்ற காட்சி தான் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் பாக்யராஜ் அவர்கள் சொன்னாவே அந்த முருங்கைக்காய் சீன் தான் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். அதாவது குடும்பங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கலான விஷயங்களை எளிமையாக படம் வாயிலாக கையாண்டுருப்பார்ல சார், அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, அவருடைய படங்கள் எல்லாமே அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவன் வாழ்க்கையை லேசாக உரசித்து தான் போகும். நிச்சயமாக ஏதாவது ஒரு 2-3 சீனு அவன் வாழ்க்கையில் உரசந்தான் இருக்கும். உதாரணமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலான கணவர்களுக்கு மனைவியோட இன்னொருத்தன் பொண்டாட்டி அழகாக இருப்பான், அதையும் அவருக்கு காமிச்சிருப்பார் சின்ன வீடு படத்தில். ஆமாம், அதே மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையில் தான் இந்த தவறுகள் நடக்குதுங்கிறத அழகாக காமிச்சிருப்பார் அந்த சரிதா கேரக்டரில். அதேமாதிரி அந்த 7 நாட்களில் பார்த்திங்கன்னா ஒரே வார்த்தை தான், அது நடிகர் சந்திரபாபு வாழ்க்கையில் நடந்த விஷயம். ஒரே வார்த்தை, நீங்கள் என்னுடைய மனைவியாக நீங்கள் அவங்கள தரதாக இருந்து நான் ஏற்றுக்கிறேன், அது என்னோட காதலே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் உங்களோட மனைவியை நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு துல்லியமான, அதாவது அது நிறைய பேர் அந்த சமயத்தில் வாழ்க்கையில் திருப்பி போட்ட படம் அது. அந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய புரட்சிகரமான விஷயங்களை சினிமாவில் யாருடைய மனதும் நோகாமல் சொன்னவர் பாக்யராஜ். ஆரம்ப காலத்துலேருந்து இந்த பிராமணர் எதிர்ப்பு அப்படின்ற வசனங்கள் இல்லை சீன்களாக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி சார் அப்போவே வந்து அந்த எதிர்ப்பு? அது போய் அவர் பிராமண எதிர்ப்பு காரர் அல்ல. அவருடைய மனைவி பூர்ணிமா பாக்யராஜ் ஐயர் போவாங்க, அது எப்படி அவர் பிராமண எதிர்ப்பு இருப்பார்? அவர் ஆரம்பத்துலேருந்தே ஆத்தியவாதி தான். நீங்கள் சொல்கிறது எதுக்காக வந்துச்சுன்னா, சந்தர்ப்ப சூழ்நிலையில் வேறு வழி இல்லாமல் சோத்துக்கு இல்லாமல் ஒருத்தன் பிராமணனாக வேஷம் போட்டான்ங்கிறது தான் கதை. அதில் வந்து கோமியம்னா எனக்கு அப்போவும் அந்த படத்துலேருந்து தான் கோமியம்னா பசு சாணம் அப்படின்னு தெரியும். அப்படி நிறைய விஷயங்கள் அதில் சொல்லியிருப்பார். அதாவது பிராமணருடைய வார்த்தைகளை சொல்லியிருப்பார், ரொம்ப தெளிவாக இருக்கும். அந்த சங்கராமணம் சோமயாஞ்சலுவுக்கும் அவர் பிராமணன் நடிச்சிருப்பார். அவர் கேட்ட கேள்விக்கு டான் டான்னு பால் சொல்லுவார்.
அதுவும் ஒரு அதாவது பிராமண பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். இப்போ இருக்கக்கூடிய ரீசெண்டான படங்கள்லையும் கதாநாயகராக இருந்துட்டு இருந்தாரு. உடல் நலம் குறைவுனால இப்போ இறந்ததுக்கு ஆழ்ந்த இரங்கலை சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம் சார். இதுவரை எங்களுடன் உடல் நல குறைவாக அவர் இறக்கவில்லை, ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். மூச்சு இழுக்கிறோம், அந்த மூச்சு வெளியே விட்டால் தான் உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி அவர் மூச்சு உள்ளே இழுத்தாரு, விட மறந்துட்டார். அவர் உடல்நல குறைவால் இறக்கவே இல்லை, வேண்டுமானால் மன உளைச்சல்னு சொல்லியிருக்கலாம். தொடர்ந்து பேசுவோம் சார். இதுவரை எங்களுடன் பாக்யராஜ் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20